எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ் வெல்கம்ஸ் யூ. ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் இனிஷியலாக எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ், எலக்ட்ரானிக் சிம்பிள்ஸ், மிஷினோட ஆர்மச்சூர் வைண்டிங், ஃபீல்டு வைண்டிங், நெக்ஸ்ட்டு அதில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதெல்லாம் பேசிக் சிம்பிள்ஸ். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா எம்சிபி போர்டை சிங்கிள் ஃபேஸ் எம்சிபி டிஸ்ட்ரிபியூஷன் வரைகிறது, 3 ஃபேஸ் எம்சிபி வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பேனலோட சிங்கிள் லைன் டயக்ராம் வரைகிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தனியாக சுவிட்ச் போர்டை வச்சு பார்த்துருப்போம், மோட்ரு கண்ட்ரோல் சென்டர் வச்சு பார்த்தோம், அலாரம் சர்க்யூட்டு, இன்டர்காம் பண்ணுறது, ஸ்டார்டர்ஸ்னால் என்ன, ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டரோட சிங்கிள் லைன் டயக்ராம் வரைகிறது. நெக்ஸ்ட்டு ரிசீவிங் சப்ஸ்டேஷன் 110 to 11 kV சப்ஸ்டேஷனோட லேஅவுட் டயக்ராம் வரைகிறதான் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 இதை சேர்த்து பார்க்க போகிறோம். மோட்டரோட வைண்டிங்ஸ், அதாவது முஷ் வைண்டிங் அதோட டயக்ராம் வரைகிறது, அண்ட் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட கான்சென்ட்ரிக் வைண்டிங் டயக்ராம். இந்த 2 வைண்டிங் டயக்ராமையும் எப்படி நம்ம ஆட்டோகேடில் வரைய போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முஷ் வைண்டிங். முஷ் வைண்டிங்னா என்னென்னா, அது வந்து ஒன் டைப் ஆஃப் ஏசி மிஷினோட ஆர்மச்சூர் வைண்டிங் நம்ம என்ன சொல்லுவோம், முஷ் வைண்டிங் சொல்லுவோம். ஸோ அப்போ முஷ் வைண்டிங்னா என்னது, ஏசி மிஷினோட ஆர்மச்சூர் வைண்டிங் தான் முஷ் வைண்டிங் சொல்லுவோம். அந்த முஷ் வைண்டிங்கை எப்படி நம்ம வரைய போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலாக நம்ம வைண்டிங்ஸ் டயக்ராம் வரையணும் அப்படின்னாலே நமக்கு டேட்டா வேணும் இல்லையா? ஸோ இதுலேயும் நம்ம என்ன டேட்டா நம்ம எடுத்துக்கலாம்னா, உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கணும், டேட்டா இருந்து எடுத்துக்க. ஸோ 36 ஸ்லாட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து 36 ஸ்லாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு போல், நம்பர் ஆஃப் போல் 2 போல் மிஷினு, ஃபேஸ் எத்தனை ஃபேஸ் சப்ளை, 3 ஃபேஸ் சப்ளை. இந்த 3 டேட்டா வச்சு தான் நம்மளோட முஷ் வைண்டிங்கை வரைய போகிறோம். 3 ஃபேஸு, 2 போல், 36 ஸ்லாட்டு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்லாட் பெர் போல், டோட்டல் காயில், காயில் பிச்சு எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிடலாமா? ஸோ டோட்டல் காயில் கேல்குலேட் பண்ணிடலாமா? டோட்டல் காயில்னா ஒரு காயில் எத்தனை வைண்டிங்ஸ் இருக்கும், இல்லை கண்டக்டர்னு கூட சொல்லலாமா? ஒரு காயில் 2 கண்டக்டர் இருக்கும். ஸோ இங்கே வந்து 36 ஸ்லாட் இருக்குன்னா 36 கண்டக்டர் இருக்கா? அப்போ டோட்டல் காயில்னு பார்த்தா ஸ்லாட் டிவைடட் பை 2வா? ஏன்னா ஒரு காயிலுங்கிறது 2 ஸ்லாட்டை சேர்த்தது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து ஸ்லாட் தெரியும், இதுலேருந்து டோட்டல் காயிலை கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் காயில் எத்தனை வரும், 18 காயில் வருமா? 36 டிவைடட் பை 2. ஸோ டோட்டலாக 18 காயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்லாட்டு, போலு, ஃபேஸ் என்ன பண்ணிடலாம், காயில் பிச்சை கேல்குலேட் பண்ணிடலாம். காயில் பிச்சை நீங்கள் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு காயில் பிச்சானது 9 அப்படின்னு கிடைக்கும். அந்த காயில் பிச்சை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபேஸும் இன்னொரு ஃபேஸும் அந்த வைண்டிங் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், காயில் பிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கிடச்சிருச்சா, ஸ்லாட்டு, போலு, ஃபேஸு, டோட்டல் காயில், காயில் பிச்சு, இந்த டேட்டாஸை வச்சு நம்ம முஷ் வைண்டிங்கை எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட எய்ம் ஆட்டோகேடில் இதை வரையறது தான். ஸோ அதை வரையறதை டீட்டெயிலாக பார்த்துக்க. இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு உனக்கு பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்குமா? ஏன்னா எங்கே ஜாயிண்ட் ஆகுது எனக்கு கண்டுபிடிக்க மாதிரியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணு, கொடுத்த டேட்டாவையாக வச்சு நீ சைடில் அப்படி ட்ரா பண்ணலாம். இதை எப்படி வரைகிறதுங்க பேசிக்கை மட்டும் சொல்லி தரேன், ஓகேவா? ஸோ என்ன பண்ணு, ஃபஸ்ட் 4 லைனை வரைஞ்சிக்க. ஏன்னா ஒரு சைடு வந்து காயில் லென்த்து கம்மியாகவும் இன்னொரு பக்கம் காயில் லென்த் அதிகமாகவும் இருக்கா. ஸோ இதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறதுக்கு 2 ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சிக்க. லாஸ்ட் நம்ம முடிச்சுட்டு அந்த லைனை தூக்கி விட்டுலாம், ஆர்த்தோ ஆன் பண்ணி. ஸோ ஒரு லைனு, இதுக்கு பேரலாக இதே ஹைட்டில் இருக்க ஒரு 2 லைன், இது வந்து ஷார்ட் லென்த்தில் இருக்க காயிலை ட்ரா பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு அதிகமான ஹைட்டில் இன்னொரு லைனை வரைஞ்சிக்க. இது ஹை லென்த்தில் இருக்கு இல்லையா, அதிகமான லென்த் இருக்க காயிலை ட்ரா பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 4 பேரலல் லைனை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு, இந்த பேரலல் லைனுக்கு வெர்டிக்கலாக லைனை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது ஹை லென்த்தான காயில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, அதிகமான லென்த் உள்ள காயில் ஸ்டார்ட் பண்ணு, ஃபர்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணு, ஷார்ட் லென்த்தான காயில். இப்படியே மாற்றி மாற்றி என்ன பண்ணு, வரைஞ்சிட்டே வா. ஃபஸ்ட்டு லாங் லென்த்து, நெக்ஸ்ட்டு ஷார்ட் லென்த்து. இல்லை என்ன பண்ணலாம், ஒரு லாங் லென்த் காயிலையும் ஒரு ஷார்ட் லென்த் காயிலையும் வரைஞ்சிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி கூட என்ன பண்ணு, பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடலாம். இந்த ஷார்ட் லென்த் காயிலுக்கும் லாங் லென்த் காயிலுக்கும் இடையில ஈக்குவலான ஸ்பேசிங் இருக்கணும். அப்போ தான் வைண்டிங்ஸ் டயக்ராம் காயில் வரையும் போதே காயிலுக்கு இடையில ஸ்பேஸ் எப்போதுமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். ரூல்ஸ் படிச்சிருப்பா இல்லையா மிஷின்ஸ்லேயே, அதே மாதிரி இங்கே ஷார்ட் லென்த்துக்கும் லாங் லென்த்துக்கு இடையில ஈக்குவலான ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி கண்டினியூஸான டிராயிங் வரைஞ்சிட்டு நம்பரிங் கொடுத்துரு 1 2 3ன்னு. ஃபஸ்ட்டு இந்த காயிலை ஸ்டார்ட் பண்ணுறது லாங் லென்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற காயில் வந்து நம்பரிங் கொடுக்கக்கூடாது, அதான் மொதல் ஸ்லாட்டு. ஸோ அது என்ன பண்ணும், அதுக்கு அடுத்த ஸ்லாட்லேருந்து நம்பர் 1 காயில் 1லேருந்து இதான் வந்து காயில் 1 காயில் 2 வரிசையாக கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டூவில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற எடுப்போம். ஸோ அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்காத, ஆட்டோக்கில் வரையும் போது நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு அப்போ என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக இருக்கும். என்ன சொன்னேன், காயில் ஸ்பேன் எத்தனை சொன்னேன், காயில் ஸ்பேன் 9 அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ இதுதானே உனக்கு ஃபஸ்ட்டு காயில் ஸ்லாட்டு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வைண்டிங் எங்கே க்ளோஸ் ஆகணும்னா, காயில் ஸ்பேன் எத்தனைன்னு சொன்னால் கேல்குலேட் பண்ணும்போது 9 அப்படின்னு சொன்னோமா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9ல் போய் முடியணும்.
ஸோ இது 0ன்னு எடுத்திருக்கேன். 0லேருந்து 9th காயிலேருந்து பாரு 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே வருமா? இப்போ என்ன பண்ணணும், இந்த காயிலையும் இந்த ஷார்ட் காயிலையும் இந்த லென்த்தான காயிலையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணிக்க, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணி வச்சுக்க, லைன் கமாண்டை யூஸ் பண்ணி இங்கேயும் இதையும் அப்படி ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து நமக்கு 9th ஸ்லாட்டு. ஸோ எங்கே முடித்தோமோ, நான் வைண்டிங் டயக்ராம் வரையும்போது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிசி மிஷினில் எந்த இடத்துல முடிக்கிறோமோ விட்டதுலேருந்து தான் திருப்பி ஆரம்பிக்கணும். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து 9th முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது, 10th ஸ்லாட் இருக்கா? 10th ஸ்லாட்டில் ஆரம்பித்து காயில் ஸ்பேன் நமக்கு 9. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 தள்ளி முடிக்கணும். அப்போ 10ல் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிப்பேன், 19ல் முடிப்பியா? ஸோ அந்த டயக்ராம் காட்டியிருக்கேன் பாரு, இங்கே லைனில் பாரு, 10ல் ஸ்டார்ட் ஆயிருக்கா? 10ல் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே சுற்றி இங்கே வரும், 19ல் போய் முடிஞ்சிருக்கும். புரியுதா? ஸோ நமக்கு காயில் ஸ்பேன் வந்து 9. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஒரு 9 காயில் தள்ளி தள்ளினா அந்த காயிலேருந்து க்ளோஸ்டாக முடியும். நெக்ஸ்ட்டு 19ல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எப்போ 20. 20ல் ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் ஒரு 9, 29ல் போய் முடியுமா? இந்த காயில் அப்படி க்ளோஸ் பண்ணுற இடத்த பாரு, இங்கே வந்திருக்கு, 29ல் போய் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அடுத்து 30ல் ஸ்டார்ட் பண்ணுவேன். 30ல் ஸ்டார்ட் பண்ணால் 39ல் போய் முடிவேன். உனக்கு இங்கே 36 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து இங்கே இனிஷியலாக ஃபர்ஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே முடிப்போம் இல்லையா, முடிச்சதுலேருந்து திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி உனக்கு எப்போதுமே வைண்டிங் டயக்ராம் வரையணும். ஸோ ஷார்ட் லென்த்து லாங் லென்த் வரைஞ்சிக்க, அதை அப்படியே கனெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கே லைன் வரைஞ்சோம் இல்லையா, எரேஸை யூஸ் பண்ணி இந்த டோட்டல் லைனை ஃபுல்லாக மொத்தமாக நீ ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லைனை ஃபஸ்ட்டு எதுக்கு வரைஞ்சோன்னா, நம்மளோட வைண்டிங் டயக்ராம் கரெக்டாக நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்போ என்ன பண்ண முடியும், ஈக்குவல் ஸ்பேசிங்கில் கொடுக்க முடியும். ஸோ இப்போ லைன் ஃபுல்லாக போயிருச்சா, நீ ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களோட வைண்டிங் டயக்ராம் நீட்டாக இந்த மாதிரி பக்காவாக கிடைக்கும். இப்போ முஷ் வைண்டிங் எப்படி வரையணும்னு புரியுதா? ஸ்லாட்டு, போலு, ஃபேஸு, இதை வச்சு என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்கே எண்ட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு ஃபேஸாக பிரித்து வரையணும். கலரிங் பண்ணுறது இது சப்ளை கொடுக்குற வரைக்கும். RYB 3 ஃபேஸ் சப்ளை இருக்கு இல்லையா, 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குற கலர் பண்ணியிருப்போம். ஸோ 2 R 2 Y 2 B இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு க்ளோஸ்டு வைண்டிங், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது அப்படிங்கிறதுக்காண்டி வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ முஷ் வைண்டிங் எப்படி வரையணும்னு தெரிஞ்சிருச்சா? இதை நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள், கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. 2 பேரல் லைனை போட்டு ட்ரா பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ கனெக்ஷன் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே எண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட வைண்டிங். ஓகே, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பார்க்கலாமா? இந்த வைண்டிங் ஆல்ரெடி படிச்சிருப்பதான மிஷின்ஸில் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் 2 வைண்டிங் இருக்கும். ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வைண்டிங் மட்டும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த இண்டக்ஷன் மோட்டரானது பர்டிகுலர் ஸ்பீட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரன்னிங் வைண்டிங் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ஸ்டாப் ஆயிரும் சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டரானது ஸ்டார்டிங் வைண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆயிரும், ரன்னிங் வைண்டில் ரன் ஆகும். அதை எப்படி ஆட்டோக்கல்ல வரைய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் உனக்கு டிஃபிகல்ட்டான சிம்பிள் எதுவும் கிடையாது இல்லையா, ஃபுல்லாக ஸ்கொயரை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ரெக்டாங்கிள் கமாண்ட் தான். வெளியில் அவுட்டரில் இருக்குது 4 ஸ்கொயரை யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள சென்டரில் இருக்குது ஃபுல்லாக ரெக்டாங்கிள் கமாண்டை யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம். இதில் நீ புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு கமாண்ட் இருக்குது, ஹேட்ச் கமாண்ட். ஹேட்ச் கமாண்ட்னா என்னென்னா, இந்த ஸ்கொயருக்குள்ளேயும் ரெக்டாங்கிள்குள்ளேயும் லைன்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதை நீ லைன் வச்சு நீ வரைய முடியுமா? வரைஞ்சா ஈஸியாக வரைஞ்சிடலாமா? எப்படி ஒரு லைனாக கரெக்டாக அக்யூரேட்டாக வரைய முடியுமா? ஸோ அப்படி நம்ம வரைகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹேட்ச் கமாண்டை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆகும். எப்படி நம்ம டாட்டாக ஹேட்ச் பண்ண போகிறோமா, இல்லை லைன்லாம் போட்டு அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது. இதே நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் வரையும் போது டோனட் கமாண்டை யூஸ் பண்ணுமா, டோனட் கமாண்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணோம். இங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் பர்டிகுலராக லைன் போட்டு ஃபில் பண்ணுறது, இல்லை பாக்ஸாக ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் நீங்கள் வச்சாலே தெரியும் ஃபுல்லாக ஹேட்ச் கமாண்ட் எல்லாம் ஒன்போல எதை செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஃபுல்லாக உங்களுக்கு ஹேட்சாக இருக்குது, ஃபுல்லாக செலக்ட் ஆகும். பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் மொத்தமாக செலக்ட் ஆகும். இந்த ஹேட்ச் கமாண்டை மட்டும் எப்படி யூஸ் பண்ணி வரைகிறது அப்படின்னு மட்டும் சொல்லித்தரேன். மீதியெல்லாம் உங்களுக்கு அசோசி தெரிஞ்சது தானே. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். அந்த ரெக்டாங்கிள் கூட உங்களுக்கு நான் ஹேட்ச் பண்ணி காட்டுறேன். ரெண்டு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டோமா? இந்த கேப்பை நான் ஹேட்ச் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணணும், கமாண்ட் லைனில் ஹேட்ச்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹேட்ச்னு டைப் பண்ணிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஹேட்சோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்குது டைப் அப்படின்னு இருக்கும். டைப்பில் நீங்கள் கிளிக் பண்ணால் ப்ரீ டிஃபைன்டாக, யூசர் டிஃபைன்டாக, கஸ்டமாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி ப்ரீ டிஃபைன் தான் எடுத்துக்குவோம். ப்ரீ டிஃபைன்னா அதிலே டிஃபைன் பண்ணி வச்சிருக்க டிசைனு. யூசர் டிஃபைன்னா நீங்கள் எதாவது டிசைன் பண்ணால் உங்களோட டெஸ்க்டாப்லேயே இல்லை இங்கே ஃபோல்டர் வச்சுருந்தீங்கன்னா அங்கேயும் எடுத்துக்கலாம். கஸ்டம்னாலும் அதுதான். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ப்ரீ டிஃபைன்டே எடுத்துக்குவோம். நம்ம யூஸ் பண்ணுற மெஜாரிட்டி எல்லாமே ப்ரீ டிஃபைன் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் இருக்கும். பேட்டர்னை கிளிக் பண்ணால் நிறைய இருக்கும். எந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் வேணுங்க, நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றுனா எப்போ ஃப்ரீயாக இருக்குமா அப்படி செக் பண்ணி பாருங்கள், நிறைய டிசைன்லாம் கிடைக்கும். நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அதுக்கடுத்து ஸ்வாட்ச்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உள்ள நிறைய டிசைனில் 1 லைன் மட்டும் வேணுமா, இல்லை 2 பேரல் லைனா,
இல்லை ஒரு பேரல் லைன் நெக்ஸ்ட் டாட் லைனு இல்லை 2 பேரல் லைன், இந்த மாதிரி எதை வச்சு நம்ம ஹேட்ச் பண்ண போகிறோன்ட்டு ஒரு இதுக்குள்ளே நிறைய டிசைனிங் இருக்கும். அந்த ஹேட்ச் பண்ணுறதை ஆன்சி யூஸ் பண்ணி ஹேட்ச் பண்ண போகிறோமோ, ஐஎஸ்ஓ டிசைன் யூஸ் பண்ணுறோமோ, அதர் ப்ரீ டிஃபைன்ட் யூஸ் பண்ணுறோமான்ட்டு. ஐஎஸ்ஓலையும் நிறைய டிசைன். ஸோ இங்கெல்லாம் வந்து கிராஸில் இருக்கும், இதில் ஐஎஸ்ஓலாம் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், டாட் லைனாக மாற்றுறது, ஃபுல் ஸ்டாப் மாதிரி மாற்றுறது. அதர் ப்ரீ டிஃபைனில் பாருங்கள் இன்னும் நிறைய டிசைன் கிடைக்கும். ஸோ நம்ம இது எதை பண்ண போகிறோம், இந்த அதர் ப்ரீ டிஃபைன்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லாம் வரைகிறதுக்கு பிரிக்ஸ் இதெல்லாம் வரைவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, இந்த மாதிரி எடுத்து ப்ரீ டிஃபைண்டாக இருக்க சிம்பிள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைகிறதுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதில் ஏதோ ஒரு டிசைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து இதை நான் எப்படி என்னோட டிசைனுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அப்படி இன்சைட் வந்தால் செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆடுன்னு இருக்கும், செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இல்லையா, ப்ளஸ் சிம்பிள் மேலே உங்களுக்கு கர்சரை கொண்டு வந்தாலே ஆட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இது க்ளோஸ் ஆயிரும். என்ன வந்துச்சு, செலக்ட் ஆப்ஜெக்ட். எங்கே நம்ம இந்த ஹேட்ச் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும். நான் இங்கே தானே பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணால் டாட் லைனாக மாறிடும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் உன்னோட கீபோர்டில் என்டரை ப்ரெஸ் பண்ணு. ப்ரெஸ் பண்ண அகைன் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து அதே டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா கீழே ஓகே அப்படிங்கிறது எனேபிள் ஆகிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா அந்த லைன் ஃபுல்லாக ஹேச்சிங் ஆயிரும். ஹேச் கமெண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் என்ன ஆயிரும், இந்த மாதிரி கலராக மாறி இருக்கும். நீங்கள் இதை பார்த்த உடனே ஹேச் ஆகலை, ஃபுல்லாக சாலிடாக ஃபில் ஆகிருக்குன்னு நினச்சிக்க கூடாது. இதை அப்படி நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஹேச் ஆகிருக்கிறது தெரியும். எவ்வளோத்துக்காக ஜூம் பண்ண முடியுமோ ஜூம் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம எந்த இமேஜை ஹேச் பண்ண போகிறோமோ அதை ஜூம் பண்ணி வச்சு பண்ணால் இன்னும் கிளியராக இருக்கும். பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் இந்த மாதிரி லைன் தான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள் எல்லா லைன் மாதிரி ஹேச் ஆகிருக்கா, இப்போ தெரியுதா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட இந்த வைண்டிங்ஸ் வரைகிறதுக்கு உள்ளே ஹேச் பண்ணிக்கிறோம். நீங்கள் வரையும் போதே ஹேச் பண்ணும்போது ஜூம் பண்ணி வச்சு பண்ணால் இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். இன்னொரு டயக்ராம்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப் போட்டு அந்த இர்ரெகுலர் ஷேப்புக்குள்ளே ஒரு சர்க்கிளை வரைஞ்சிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்த மட்டும் ஹேச் பண்ண போகிறேன். கமெண்டில் போய் ஃபஸ்ட்டு ஹேச்னு அடிச்சேன்னா இப்போ பாருங்கள், இங்கே நம்ம டேபிள் வரைவோம் இல்லையா, அந்த டேபிள் வரைகிறதுக்கு மேலே அதுக்கு மேலே பாருங்கள் 4 பக்கம் ஸ்கொயர் மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அது மேலே நீங்கள் கர்சரில் வச்சாலே ஹேச்னு சொல்லி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளோட ஹேச் கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த டிசைனை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். அதை ப்ரீ டிஃபைனில் போய் என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் சிம்பிளை இல்லை உங்களுக்கு இந்த இது யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். என்ன பண்ணணும், செலக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் எங்கே நம்ம ஹேச் பண்ண போகிறோமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஃபுல் இமேஜே டாட்டாக மாறிடும். நெக்ஸ்ட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் அகைன் உங்களுக்கு அதே சேம் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஓகேன்னு கொடுத்தா ஃபுல்லாக ஹேச்சாக மாறிடும். இப்போ பார்த்தீங்களா, நான் வெளியில் ஒரு ஷேப் கொடுத்துருந்தேன், உள்ள சர்க்கிளில் வரைஞ்சிருந்தேன், அந்த 2க்கும் இடையில எப்படி அந்த நம்ம ஹேச் பண்ண இமேஜ் அப்படியே மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஹேச் கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஹேச் கமெண்டில் சைடில் கிரேடியன்ட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரேடியன்ட் என்னென்னா இந்த மாதிரி ஷேப்பில் ஹேச் பண்ண போகிறோம். ஸோ அதோட பிரைட்னஸ் சென்டரில் அதிகமாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் கலரில் ஒரே ஒரு கலரை மாற்ற போகிறோமா, இல்லை அதே நம்ம கலரை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஹேச் பண்ணுற லைன் மட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அந்த பாக்ஸ் கலரு நம்ம ஹேச் பண்ணுற லைன்ஸோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் கலரை, ட்ரூ கலரா, கலர் பிளாக்கா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சிங் கலர்ஸும் இருக்கும். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஹேச்சிங் லைனோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஹேச் கமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியுதா. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், ஹேச் கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட இந்த வைண்டிங்கோட டயக்ராமை ட்ரா பண்ணிக்கிறோம். மீதியெல்லாம் நம்ம எப்பவுமே பார்த்தது தானே, வைண்டிங் வரையும்போது ரன்னிங் வைண்டிங் வரைஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வைண்டிங் ரெண்டையும் அப்படி கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியது. ஓகேவா. ஸோ இன்றைக்கி வரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட கான்சென்ட்ரிக் வைண்டிங் டயக்ராமும் புஷ் வைண்டிங் வரைகிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், எதுவும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.